ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ். இப்போ நம்ம வென் லைஃப் கிவ் யூ டேங்கரின் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் வெளியில் ரொம்ப காற்று அடிச்சிட்டு இருக்கு. அவள் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே போகிறா. அவளோட பையன் வந்து மேலே வந்து ஒரு மிட்டாய் பாக்ஸ் இருக்கு, அதை போய் எடுக்கலான்னு போகிறான். எடுக்கும்போது கீழே விழுந்துருது. அப்போ அவள் ரொம்ப கோபப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற, என்னை எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணி வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு திட்டும்போது அவள் ரொம்ப அழுதுகிட்டு அம்மா என்ன பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். இப்போ இந்த நேரத்தில் ஒரு குட்டி பொண்ணு வந்து ஆண்டி அவங்க பொண்ணுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் அவள் ரொம்ப பதட்டமாகி ஓடுறா. வெளியே ஓடும்போது ஐயோ நம்ம பசங்க தனியா இருக்காங்களே, ரொம்ப வெளியே புயல் காத்து அடிக்குதேன்னு சொல்லிட்டு அங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றா, ஆண்டி எங்க பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ வந்து சும்மா அப்படி கை காமிச்சிட்டு இருக்கா, வந்து போதையில இருக்கா. அதனால அவ வந்து சரின்னு சொல்றதா நினைச்சிட்டு அவ ஓடி இருப்பா. இப்போ அவ வந்து திட்டிக்கிட்டு வரா, இப்ப போய் உனக்கு சைக்கிள் ஓட்டுமா, காத்து பாரு எப்படி அடிக்குது, இந்த காத்துல நீயும் வந்து உன் சைக்கிளும் சேர்ந்து பறந்துருப்பீங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டே வந்துகிட்டு இருக்கா. இப்போ இவ வீட்டுக்கு வந்துட்டு கேட்கறா, ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறா. அவங்க என்னன்னு கேட்கும்போது என் பசங்க என்ன பண்றாங்க, வீட்டுல தான் தூங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்கறா. எந்த பசங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இவ அதிர்ச்சியா வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. வீடு ஃபுல்லா தேடுறா, பசங்களை காணும். அப்ப அவ சொல்றா, நீங்க எதுக்குமா அவங்கள தனியா விட்டுட்டு வந்தீங்க, நான் என்ன வரமாட்டேனா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. வெளியில வந்து பாக்குறா, ஷூவை காணும். இந்த ஷூவை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கா. அப்ப அவ பொண்ணு நான் போய் தோட்டத்துல இருக்கானு பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல அவங்க அம்மா கூட வேலை செஞ்ச ஆண்டி வந்து இந்த அவன் பையன் வந்து அங்க தெரியாம அங்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப அவ சொல்றா, எதுக்கடா தனியா வீட்டை விட்டு வெளியே போன அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. அவங்க சொல்றாங்க, இவன் பாவம் தனியா கடற்கரை ஓரமா நின்னுட்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்கான், நான் தான் கூட்டிட்டு வந்தேன், எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவ வந்து ரொம்ப பதட்டப்பட்டு கேட்கிறா, தம்பியோட எங்கடா எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் வீட்டுல தான் இருந்தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது அவ வந்து அவ பொண்ணை தேடி போகும்போது அவனும் வந்து ஷூவை போட்டு போயிடுவான் பெரிய பையன். அதை வந்து இவன் பார்த்துட்டு ஐயோ எல்லாரும் வீட விட்டு போயிட்டாங்களே, நாம மட்டும் இருக்கமேன்னு சொல்லிட்டு இவனும் போய் என்ன பண்ணுவான், அந்த ஷூவை போட்டுட்டு போய்கிட்டு இருப்பான். இப்போ அதை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க கூட இருந்தவங்க சொல்றாங்க, நம்ம போய் கவர்மெண்ட்ல இன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோக்கும் இந்த நியூஸ் போயிடும். அவனும் தம்பியோன்னு ஊரெல்லாம் தேடிட்டு இருப்பான். அவங்களோட அம்மா அப்பா, அவங்க சித்தப்பா, அவங்க ஒரு வீட்டுல இருந்தாங்களே அந்த தாத்தா பாட்டி, அவங்க அம்மா கூட வேலை செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி ஊரை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். எல்லாருமே வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பதட்டப்பட்டு. அப்ப வந்து அவளும் வந்து ஹீரோயினையும் தேடிக்கிட்டு இருக்கா ரொம்ப பதட்டமா. இப்போ அந்த பாட்டி, கடவுளே என்னோட பேர குழந்தைய காப்பாத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மந்திரம் போட்டு வேண்டிருக்காங்க. நேரம் என்னெல்லாமோ தூவி. இப்போ இவ ரொம்ப பதட்டமா தேடிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டி வராங்க. வந்து அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை அவங்க சொல்ற ரொம்ப சங்கடப்பட்டு ஏசோன் என் கூட வான்னு கூப்பிடுறாங்க. அவ ரொம்ப பதட்டப்பட்டு என்னாச்சுன்னு அழுதுட்டு போயிட்டு இருக்கா. அதாவது அவ பையன் வந்து இறந்துருப்பான். அவன் உடம்புல ரொம்ப கூலிங் ஆகி ஒரு மாதிரி விருத்துரும். அவங்க அங்க இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும் அவன் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனா இவ வந்து சொல்லுவா, ஐயோ அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், ஏன் இங்க இருக்கவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பா. அந்த நேரத்துக்கு ஹீரோ வர விஷயம் தெரிஞ்சு அப்ப அவங்கிட்டையும் சொல்றான், ஹாஸ்பிட்டல் போனுங்க, அவனை காப்பாத்துருங்க, கூப்பிடுங்க, வண்டி கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஒரு செகண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி அழுகுறான், கத்தி அழுகுறான். அப்படி ஒரு இரும்பு மனுஷன் வந்து இந்த மாதிரி அழுகிறத அவங்க எல்லாரும் பார்க்கவும் அவங்களுக்கே பாவமா இருக்கு. ஐயோ இவங்க என்ன பண்ணாங்க பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள ரொம்ப பரிதாபப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அவ ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான் தன்னோட குழந்தைக்காக. இப்போ வந்து அவ வீட்டுக்கு வரவும் வந்து அவன் சாப்பிட்ட அந்த ஸ்பூன் எல்லாம் பார்த்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. ஐயோ அவன் வந்து கட்டிப்பிடிக்க சொல்லி சொன்னானே, அவனை நம்ம வந்து கட்டி பிடிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலா அழுதுகிட்டு இருக்கா. மதியம் நம்ம கூட சாப்பிட்டுட்டு இருந்தா, இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு கூட இல்லை, அவனை நான் கட்டி பிடிக்காம இப்படி விட்டுட்டேனேன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இப்போ இவளோட மாமியார் வந்து திட்டிட்டு இருக்காங்க, நடந்ததெல்லாம் மறந்துட்டு பொழப்ப பாருங்க, இன்னும் 2 பசங்க இருக்காங்க, நம்ம வாழணும்னு நினைச்சா வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கும், இதே நினைச்சிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ பிளாஷ்பேக்ல அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, கேசன் செல்லும் உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்து வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு வையேன், வாழவே தோணல பிடிக்கலன்னா ஒரே ஒரு முறை கேனியோவா நான் வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நினைச்சு பாரு. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷங்களுமே வந்து ஏதாவது கஷ்டம் வந்தா செத்து போயிடலாம்னு நினைப்பாங்க. ஆழமான கடல்ல வாழ்வா சாவா அப்படின்னு நான் பார்த்திருக்கேன். ஆனா அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நான் வந்து வாழ்ந்திருக்கேன். உடம்புக்கு அழைச்சு போய் மனசு வேண்டான்னு சொல்லி தோணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ எப்பவும் விட்டு கொடுத்துறாத, எதுவா இருந்தாலும் கஷ்டப்பட, எதுக்கு துவண்டு போகாத, நீ வந்து எல்லாத்தையும் முறியடிச்சு ஜெயிச்சு வாழ்க்கையை நல்லா வாழணும், இதுக்கெல்லாம் நான் துவண்டு போக மாட்டேன், நான் திரும்ப எந்திரிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு நீயே சொல்லி, நீ வந்து எவ்வளோ ஆழமான இடத்துல இருந்து எந்திரிச்சு வந்தாலும், எவ்வளோ அது இருட்டா இருந்தாலும் கண்டிப்பா உனக்கு வந்து வாழ்க்கை வெளிச்சத்தை காட்டும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவா. அதை தான் அவன் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு நிமிஷம் பாக்குறா. அப்போ அவன் பையன் வந்து வெளியில ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கேட்கறான், உனக்கு இதுதான் சாப்பிடணும்னு தோணுச்சா, இதைதான் நீ சாப்பிடணும் ஆசைப்படுறியான்னு கேட்கும்போது அவன் ஒண்ணுமே பதில் பேச மாட்டேங்கிறான். எதுக்காக நீ அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அம்மா மேல கோவமா, அம்மா தம்பியை திரும்ப கொண்டு வரலன்னு நினைச்சு நீ கோவப்படுறியான்னு கேட்கறான். நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தான் நான் பேசலன்னு சொல்றான். என்னன்னு கேட்கறா. இல்ல அன்னைக்கு நான் தம்பியை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது, அதனாலதான் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் அழுகுறான். அதே மாதிரி அவங்க அப்பா கிட்ட அவங்க பொண்ணும் சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அன்னைக்கு மட்டும் நான் சைக்கிளோட வெளியே போகாம இருந்திருந்தா தம்பி செத்து போயிருக்க மாட்டான்ல, தம்பி இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவ ஏங்கி அழுகுறா. அப்பதான் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, நம்மளும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவளோட பொண்ணு தான் வந்து அவனுக்கு ஷூ போட்டு விடுறா. அப்பதான் அவன் சொல்றான், தங்கம் நான் 3 நாள்ல அப்பா வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுறேன், நீ ஸ்கூல்ல கேட்டா சொல்லுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி
பண்ணி சொல்றான். அவன் பையன்கிட்ட ஹீரோ சொல்றான், இன்னைக்கு அப்பா வந்து நான் மீன் நிறைய கொண்டு வரேன், நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்து இவ வந்து அவனோட இறந்த பையனை நினைச்சு அந்த மிட்டாய் எல்லாத்தையும் எடுத்து அங்க வச்சுக்கிட்டு இருக்கா அவனுக்காக, நீ இதை சாப்பிட்டு தங்கும் அப்படின்னு நினைச்சு. இப்போ இந்த ஆண்டிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, இங்க வந்து வியாபாரம் பார்க்காம அங்க நிக்கிறா அப்படின்னு கேட்கவும் அதுல அவங்க சொல்லிக்கிறாங்க, அவளுக்கு பிடிக்கலையா இந்த கடலை பார்க்கவே அப்படிங்கிறாங்க. என்ன பண்றது, இந்த கடல் தான் அவங்க அப்பா அவங்க அம்மா புள்ள எல்லாத்துமே மூழ்கடிச்சிருச்சு. ஆனா அவ தலையெழுத்தை பார்த்தியா, இங்கேயே தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த கடலுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை, அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து புடுங்கிருச்சு, அவளும் பாவம் மனசை கல்லாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, இன்னைக்கு வலையில நல்ல நிறைய மீன் கிடைச்சிச்சு, அதெல்லாம் நம்ம வித்தோம் அப்படின்னா 1000 வான் கிடைக்கும், அதை வச்சு நம்ம பொண்ணுக்கு வந்து பேக் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நியாயமே இல்லை, பணம் தான் வாழ்க்கையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப கோமா திட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்போ அவன் வந்து பசங்களை வாங்க போகலாம், கடலை பார்க்கவே பிடிக்கல, அந்த கடல்ல வேலை செய்ய சம்மந்தப்பட்ட எந்த வேலை செய்யவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், நம்ம 2 பேரும் அழக்கூடாது, நம்ம 2 பேரும் அழுதோம்னா அது நம்ம பசங்களை தான் பாதிக்கும், அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இங்க வாழவே பிடிக்கல, இங்கிருந்து வேற பக்கம் போயிடணும்னு தோணுது, மழை வந்தாலும் அதிகமா வருது, வெயில் அடிச்சாலும் அதிகமா அடிக்குது, எல்லாமே வந்து நிறைய நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. கடவுள் எனக்கு கொஞ்சமாவது இறக்கம் காட்டியிருக்கலாம்ல, இந்த துயரத்துல இருந்து எப்படிதான் மீண்டு வர போறேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அப்ப அவன் சொல்றான், எது நடந்தாலும் கொஞ்ச நாள் தான், எல்லாமே மாறிடும், நீ எதுக்கும் வருத்தப்படாத அப்படின்னு அவன் சொல்லும்போது என்னால இதெல்லாம் மறக்கவே முடியுமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அழுகிறான். என்ன பண்றது, மறந்துதான் ஆகணும், நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும்லன்னு சொல்றான். அப்போ அவ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவனுக்கு வந்து கடல் சுவரை காமிச்சேன், அதுல உட்கார வச்சு பழகுனேன், அவனுக்கு 1 வயசா இருக்கும் போதுல இருந்தே அவனை தூக்கிக்கிட்டு உன்னை பாக்குறதுக்கு தினமும் நாங்க அங்கதான் வருவேன், குழந்தைங்க 3 பேரையும் நிக்க வச்சுட்டு அப்பா இங்கதான் வருவாருன்னு நான் சொல்லுவேன், மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் என்ன ஆனாலும் அப்பா இங்கதான் வருவாருன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு, என்னாலதான் இவ்வளோ ஆச்சு, நான் தான் காரணம் அவன் இறந்ததுக்குன்னு சொல்லி அவ ஏங்கி அழுகிறான். நீ எந்த தப்பும் பண்ணல, நீ எதுக்காக அழுகிற, அழுகாத, நீ ஒன்றும் பண்ணல, நம்ம குடும்பத்துல யாருமே எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வந்து அவன் சமாதானப்படுத்துறான் அவளுக்கு. இப்போ கரண்ட்ல அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு உங்க அப்பா வந்து ஒரு விஷயத்த சொல்லி அழுதாரு அப்படின்னு சொல்றாங்க, அன்னைக்கு தடுப்பு சோறு கட்டுறதுக்கு நானும் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருன்னு வருத்தப்பட்டாங்கன்னு சொல்றா. இப்போ வந்து அவங்க கரண்ட்ல சொல்றாங்க, அவங்க அம்மா சொல்றாங்க, அவர் வந்து ரொம்ப இரும்பு மனசு, ஒரு குழந்தை விட்டு போனாலும் இன்னும் 2 குழந்தைங்களை வளர்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து இவ்வளவு தூரம் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவ குழந்தைக்கு வந்து இறந்த குழந்தைக்கு டெத் சர்டிஃபிகேட் எழுதிக்கிட்டு இருப்பான், அதை நினைச்சு அந்த செகண்ட்ல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் மனசுல வந்து உள்ள வச்சுக்கிட்டே இருந்திருப்பான், அந்த துக்கம் தாங்க முடியாம அழுதுருவான். இப்போ அவன் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிச்சன்ல போய் பாப்பா, கிச்சன்ல எல்லா திங்ஸும் இருக்கும். அப்பதான் அவன் யோசிப்பா, அந்த அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே அவளுக்கு கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஒரு செகண்ட் நினைச்சு அழுகிறா. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு துக்கத்துல இருக்கோம், அதுல இருந்து மீண்டு வந்து நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டிவா நமக்கு பக்கத்துல இருக்கவங்க தேவைப்படுறாங்கல்ல, அதை நினைச்சு ரொம்ப ஆனந்த கண்ணீர் ஃபீல் பண்ணுவா. இப்போ இந்த பாட்டி சொல்றாங்க, அடுப்பங்கரையில இருந்து புகை வருது அப்படின்னா அவன் நல்லா இருக்கான்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து அந்த முட்டையை எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது, இப்போ இதுக்கு அவசரப்படுறீங்க, அப்போ அவன் மேல இறக்கப்பட்டு கொடுக்குறோன்னு அவன் நினைப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது கொடுத்தா என்ன, நீ மட்டும் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க இல்லாதப்போ அவங்களுக்கு அரிசியெல்லாம் நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது இவ வந்து வீட்டுல அரிசி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிகிட்ட கேட்க போயிருப்பாள். அப்பதான் அந்த பாட்டி வந்து இவ தூங்கவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டுல போயிட்டு ஒரு படி அரிசியை டெய்லியும் கொட்டி கொட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ அவ மறுநாள் காலையில பாப்பா, நேத்து தானே அரிசி இல்லாம இருந்தது, எப்படி அரிசி வந்தது அப்படின்னு சொல்லி அவ யோசிப்பா. ஆனா அந்த பாட்டி தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக்ல இவ வந்து ஹீரோயினை போய் கேட்கிறா, எனக்கு தெரியும் நீங்க தான் அரிசி போட்டீங்கன்னு சொல்லிட்டு, அது எப்படி நான் நல்லா பார்த்தேன், நைட்டு வந்து அரிசி இல்லாம இருக்கும், காலையில அரிசி இருக்கும், நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவ விடாம கேட்டுட்டே இருப்பா. அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு, ஆமா இவளுக்கும் அறிவே இல்லை, நான் தான் சொன்னேன் இப்படி எல்லாம் பண்ணாத, தெரிஞ்சிரும் சொல்லிருன்னு சொன்னா. இவ தெரியாம பண்றேன், புள்ளத்தாச்சி புள்ள பாவம் பட்னியா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணா, கடைசியில இப்ப மாட்டிக்கிட்டா அப்படின்னு இந்த தாத்தா சொல்றாரு. இங்க இந்த ஆண்டிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆண்டி வந்து அவளுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்ச மீனை பார்த்துட்டு இருப்பாங்க. அது எதுவும் பண்ணாத, அது ஏசனுக்காக எடுத்து வச்சிருக்கோம், அவளுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட சித்தி வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஆறுதல் பரிசு தொகைன்னு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சித்தப்பாவும் அந்த சித்தியும் பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் அன்னைக்கு அந்த வீட்டுல ஒளிஞ்சுக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி அசிங்கப்பட தேவையில்ல, அவகிட்ட ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சித்தப்பா அவர் சொல்றாரு, இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எல்லாருமே ரொம்ப தாராள மனசு, நீ தானே அவளுக்கு அன்னைக்கு 3 மாசம் வாடகை எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற, நம்ம ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணலையே, நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவங்க கோபப்பட்டு திட்டுறாங்க. யாரா இருந்தாலும் கர்மான்னு ஒண்ணு இருக்கு, வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து நம்ம கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும், அந்த பொண்ணுக்கு நீங்க பண்ண ரொம்ப பெரிய தப்பு, பாவம் அந்த பொண்ணு சின்ன வயசுலயே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நல்லது செஞ்சாதானே நமக்கு நல்லது நடக்கும், ஆனா நம்ம நிறைய பண்ற தப்பு தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் பாதிக்குது அப்படின்னு அவர் திட்டிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப பேசுறேன்னு திட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, கண்டிப்பா அவ ரொம்ப என்ன வெறுத்திருப்பா, உங்க குடும்பத்துக்கு நான் என்னைக்கு வந்தனோ அதுல இருந்து தானே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை, அதுக்கு நானும் காரணம், இந்த 3 மாசம் ரெண்ட் கொடுத்ததுனால நான் அவளுக்கு செஞ்சது வந்து பிராயச்சித்தமா ஆயிடுமா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நான் தான்
நான் விவசாயம் பண்ண இடம் கொடுத்தனே அவளுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க கத்துறாங்க, எப்படி அந்த இடத்த சும்மா நீ மட்டும் கொடுத்துட்டு, அவ தான் பாவம் விவசாயம் பண்ணி முட்டைக்கோசெல்லாம் விளைய வச்சா, அது போதுமா அவளுக்கு? அது மட்டும் இல்லாம அந்த நிலம் உன்னோடதும் கிடையாது, அது அவங்க அம்மாவுக்கு சொந்தமானது அப்படின்னு அவங்க கத்தி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அவரை பயங்கரமா திட்டுறாங்க, நீ இந்த மாதிரி பல்லெல்லாம் கடிச்சு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதா, நீ பண்ண தப்பெல்லாம் வந்து நியாயம் ஆயிடுமா அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு நீ காலேஜ் ஃபீஸாவது கட்டி இருக்கலாம், நான் தான் நம்ம பொண்ணுங்களை வளர்த்துட்டேனே, ஐயோ நீ இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் தப்பு பண்ணி அந்த பொண்ணை இவ்வளவு தூரம் கெடுத்துட்ட வாழ்க்கையை அப்படின்னு திட்டுறாங்க திரும்பவும். ஐயோ இவ தொல்லை தாங்க முடியலையே, நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது அவளுக்கு இப்ப காலேஜ் ஃபீஸ் கட்டிடுறேன்னு சொல்றாரு. இப்ப எப்படி நீ காலேஜ் ஃபீஸ் கட்டுவ, அப்பவே கட்டியிருக்கணும், இதெல்லாம் நடக்கிற கதையா இப்போ அப்படின்னு அவங்க 2 பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா அப்பா கரண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து காலேஜ்ல நல்லா படிக்கல அப்படின்னா அவளை திட்டாத, அவ பாஸ் பண்ணலனாலும் அவளை திட்டாத, அவ கண்டிப்பா படிச்சு டிகிரி வாங்கிடுவான்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு பல லட்சக்கணக்கில் செலவாகும், நிறைய காலேஜ்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோனியோட பொண்ணு வரா. அப்போ அவ கேக்குறா, ஆச்சரியமா என்னாச்சு பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறா. அப்ப அவ சொல்ற, அம்மா நான் உங்க பொண்ணுமா, பாஸ் ஆகாம எப்படி இருப்பேன், எங்க பாருங்க ரிசல்ட்னு காமிக்கிறா. அப்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்ப கண்டிப்பா போட்டை விட்டு அவளை காலேஜ் படிக்க வைக்கணும்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்ப அவங்க அம்மா வந்து ஆனந்த கண்ணீர் விடும்போது சொல்றாங்க, உன்னோட கனவு நிறைவாயிடுச்சு, உன்னால முடியாதது உன் பொண்ணு மூலமா நீ சாதிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப அவங்க அம்மா அழுது எமோஷனலா சொல்லிட்டு இருக்காங்க, இதை நான் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்கல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்லி எமோஷனல் சொல்றாங்க. இப்போ அவளை காலேஜ் விடுறதுக்காக ஸ்டேஷன் வழி அனுப்புறதுக்கு அவங்க அம்மா அப்பா போயிருப்பாங்க. அங்க வச்சு கும்மியோன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவங்க அம்மா. அப்ப அங்க பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, உங்க பொண்ணு பேரும் கும்மியோன் தானா, அதே பேர்ல எங்க வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினி கேக்குறாங்க, உங்க பையன் பேரு தான் கும்மியோனான்னு கேக்குறாங்க. அவங்க அப்பா திரும்பி, இல்ல நான் தான் கும்மியோன், என்னோட பேரு தான் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கரண்ட்ல இருக்க ஹீரோ வந்து, வா நம்ம நூடுல்ஸ் சாப்பிடணும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினி வந்து அந்த ஆப்போசிட்ல இருந்தாங்க இல்லையா, அந்த இவ பொண்ணு லவ் பண்ற பையன், அந்த பையன் கிட்ட பேசுறாங்க, தம்பி என்ன படிக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்துட்டு, இல்ல என்ன வெட்டியா பேசிட்டு இருக்க, வா சீக்கிரம் டைம் ஆகுது, நம்ம போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பையன் ஓடி போய், ஆண்டி நான் உங்களை போட்டோ எடுக்கிறேன், நீங்க எல்லாம் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயினி, ஓ கரெக்ட் தான், எங்க போட்டோ நீங்க எடுங்க, உங்க போட்டோ நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போட்டோ வந்து இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க, ஸ்மைல் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி நிறைய போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மாவும் வித்தியாசமா பாக்குறாங்க, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம ஹீரோயினி தேங்க்ஸ் சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா சொல்லிட்டு, அதாவது ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, நான் அவனை பார்த்தாலே எனக்கு சரியில்லை, என்னமோ தோணுச்சு, அவன் ரொம்ப திருட்டு பையனா இருக்கான் அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்கும்போது போட்டோ பாக்குறாங்க. அவங்க பொண்ணை மட்டும் அவன் ஜூம் பண்ணி ஒரு போட்டோ தனியா எடுத்திருப்பான். அவர் சொல்றாரு, யாரு நம்ம பொண்ணு போட்டோ மட்டும் ஜூம் பண்ணி தனியா எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இவங்க சிரிக்கிறாங்க. அப்பதான் அந்த பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அவன் தான் சொல்லுவான் இல்லையா, நான் உங்களை இன்னொரு போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி, அப்ப வந்து ஜூம் பண்ணி அவளை போட்டோ எடுத்திருப்பான். அது அப்ப ஹீரோயினி கேட்கிறா, இதுக்கு தான் இவ்வளவு கோவமா? அப்ப சொல்றாரு, நம்ம பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நீ பேசு அப்படிங்கவும், ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, அவ 2 பேரும் ஓடி போயிடுவாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா, நீங்க மட்டும் ஒருத்தவங்களோட பொண்ணை கூட்டிட்டு வருவீங்க, அவ பண்ணா தப்பா, ஐயோ இதுக்கே நீங்க இப்படி பண்ணா அவளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நெஞ்சு வடிச்சிரும் போல அப்படிங்கிறாங்க. இந்த வயசுல அவளுக்கு என்ன கல்யாணம் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த சீனை கட் பண்ணி ஹீரோவோட பொண்ணு அவர் நினைச்ச மாதிரியே அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து நாளைக்கு என்னால வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்றா. சரி எனக்கு தெரியும் உனக்கு வந்து கிளாஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்றான். இல்ல என்னால வர முடியாதுன்னு உங்க அம்மா கூப்பிட்டு போன்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்றான். அதான் என்னால வர முடியாது, கொஞ்சம் கஷ்டங்கிறான். சரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவ திட்டா, டேய் சரியான லூசா இருக்கியேடா, நாளைக்கு என்னால வர முடியாது அப்படின்னா இன்னைக்கு தாண்டா கடைசி ராத்திரி, இன்னைக்கு தான் நம்ம ஒன்னா இருக்கிற கடைசி ராத்திரி அப்படின்னு அவ கோவப்படுறா. அங்க அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, நீ எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணாயிரு, அவ உன்னையே மிஞ்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க இவ பொண்ணு திட்டிட்டு இருக்கா, நீ சரியான மரமண்டையா இருக்க, நான் எத்தனை தடவை உனக்கு சொல்றதுன்னு திட்டிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.